ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். ஹாய் ரமணா, வெல்கம் பேக் ரமணா. ஹாய் ஹாய்ண்ணா. ஸோ நேற்று மேட்ச்சு லேட்டாக தான் கொஞ்சம் ஆரம்பிச்சது பிகாஸ் ஆஃப் ரெயின்னால. ஸோ ராஜஸ்தான் விசஸ் ஆர்சிபி, என்ன ஒரு மேட்ச்சு. அந்த பக்கம் வந்துட்டு ஆர்சிபி நல்லா கம்பேக் பண்ணாங்க டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் கம்பேக்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்தா ரைட் ஃப்ரம் த பால் ஒன் அடி பொழக்க தான் போறோம் அப்படின்ற மாதிரி 15 வயசுல ஒரு பையன் வந்தா அந்த பையனுக்கு இந்த ஏஜ்ல என்ன தெரியும்? என்னங்கடா ஆள் ஆளுக்கு என் வாதியார பல்லு பூச்சி பாக்குறீங்களா? உன்னை அடிச்சு நான் தூக்குறேன்டா. எனக்கு பும்ராவா இருந்தா என்ன, எசிலுடா இருந்தா என்ன, இங்க யாரா வேணா இருங்க, நான் பாலை பார்த்து தான் அடிக்க போறேன்ற மாதிரி சும்மா பறக்க விடுறாருனா பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு இந்தியன் ஃபேனா பார்க்கும்போது சீக்கிரமே தயவு செய்து அந்த இந்தியன் ஜெர்சி அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவரை வந்துட்டு இந்தியன் டீமுக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது ரமணா. சோ நேற்று மேட்ச் என்னோட இனிஷியல் தாட்ஸ் ரமணா. ஆனா ஆர்சிபி வந்து கொலாப்ஸ் ஆயிட்டாங்க ஆக்சுவலி. ஆனா கொலாப்ஸ் ஆகியும் பாத்தீங்கன்னா போக போக வந்துகினே இருக்காங்க பேட்ஸ்மேனு. அப்பயும் வந்து அவங்க 200 டோட்டல் இறக்குனாங்க இம்பாக்ட் பிளேயர் இறக்கி. அண்ட் அது ஒரு நல்ல மூவ் தானே ஆக்சுவலி ஆர்சிபி பண்ணது. அந்த இம்பாக்ட் பிளேயரை வந்து அந்த ஒரு 30 ரன்ஸ் அவர் அடிச்சது வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சுதான். பட் ஆனா இந்த இன்னொன்னு இருக்கு ஆர்ஆர் பக்கம். அந்த சின்ன பையன் என்ன சொல்றது, எனக்கு தூக்கம் வருதுங்க, நான் சீக்கிரம் முடிச்சுட்டு போறேன், போய் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி ஆச்சாரு. மேட்ச் லேட்டா தான் ஆரம்பிச்சது அந்த மழைனால. சோ அதனால அவரு எனக்கு தூக்கம் வருது, நான் போய் சீக்கிரம் முடிச்சிடற மாதிரி முடிச்சிட்டாரு மேட்ச. அவர் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்லயே முடிச்சிட்டாங்க மேட்ச. 6 ஓவர்ஸ் ஸ்கோர் எனக்கு தெரிஞ்சு 92 நினைக்கிறேன். 97 97 97 ஃபார் 1. 97 ஃபார் 1. அதுலயே மேட்ச் முடிஞ்சுன்னு நமக்கு தெரியும். சரியான பேட்டிங் தான் ஆக்சுவலி. ஒரு சூரியவம்சியா இருக்கும் அண்ட் சூரியவம்சி அண்ட் துருஜர் இவங்க 2 பேர் தான் மேட்ச் ஜெயிச்சதுக்கே காரணம் ஆக்சுவலி. சரியான பேட்டிங் தான் ஆக்சுவலி. அதான்மா என்னன்னா ஒரு மேட்ச் என்னன்னா எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் அடிக்கிறாரு, அவரு இல்லைன்னா இவரு அடிக்கிறாரு மேட்ச் அண்ட் மேட்ச் அப்படின்னா பவுலர்ஸ் என்னதான் பண்ண முடியும்? அவங்க வின் பண்ண எல்லா மேட்சஸுமே பாடுறோம்னா சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்சிபி 3 கன் டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்ல. அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு வர்றது எல்லாமே ஒரு டம்மி டீம். ஐ மீன் பவுலர்ஸ் சொல்றாங்க, அந்த அளவுக்கு பெரிய பவுலிங் இல்லாத ஒரு டீம் தான். ஒரு கேகேஆர், எஸ்ஆர்எச்ல தான் வர போறாங்க. அப்படின்னா அவர் அந்த வைபவ் சூரியவன்சி வந்து டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு, கெயிலோட 175 நான் அடிக்கணும், அதான் என்னோட ஒரு எய்ம் அப்படின்னு. அடிச்சிருவாரு போல இருக்கே இந்த ரேட்ல போனார்னா. கண்டிப்பா அடிச்சிருவாருண்ணா. ஆனா பாருங்க, இது சும்மா சொல்றேன்னு இல்ல, 26 பால்ஸ்ல 78 ரன்ஸ். அப்பனா இன்னும் ஒரு 4 பால் கொடுத்திருந்தா செஞ்சுரி முடிச்சிருப்பாரு. 30 பால்ஸ் 100. அது வந்து கெயிலோட ரெக்கார்டு தான் ஆக்சுவலி. அதே அடிச்சிருப்பாரு ஆக்சுவலி. அது அவுட் ஆயிட்டு அவரோட ஃபீலிங் பண்ணாரு. ஏன் அவ்வளவு ஃபீல் ஆனாரு தெரியல. இதுவே ஒரு மேட்ச் முடிச்சுட்டு போன மாதிரி தான், செஞ்சுரி மிஸ் ஆயிடுச்சுன்னு ஃபீல் ஆயிட்டாரு போல இருக்கு. சரி, ஓகே. அதான் என்ன, அதாவது நம்ம எனக்கு அந்த அந்த பையன் வந்துட்டு இப்படி இருக்கிறதுனால அவருக்கே வந்துட்டு தெரியல நம்ம வந்து என்ன அச்சீவ் பண்றோம்னு அவருக்கு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். பட் பாக்குற நமக்கு தான் தெரியுது. இந்த வயசுல சச்சின் அவரோட யங் ஏஜ்ல இருந்தப்ப யாரெல்லாம் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. நானா இப்ப சின்ன பையனா இருந்தா நீ பிறந்திருக்க கூட மாட்டேன். பட் இந்த பையன் வைபவ் சூரியவன்சி 15 வயசுல வந்து இப்படி ஆறதை பார்க்கும்போது செம்மையா இருக்கு. இப்ப சீக்கிரமா இந்தியன் டீமுக்குள்ள ஒருவேளை வந்துட்டாரு, சான்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வேர்ல்ட் கிரிக்கெட்ல மத்த டீம்ஸ் வந்துட்டு என்ன ஆக போறாங்கன்னு நினைச்சா இன்னும் எனக்கு பயமா இருக்கு ரமணா. சோ கண்டிப்பா இதுக்கு மேல என்ன வேணும்? நீ பாரு, ஒரு பும்ராவை அடிக்கிறாரு 6, ஹெசல்வுட்ல வந்து பழகிறாரு 6 4 அப்படின்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பவுலர்ஸ் ரைட் நவ் இவங்க தான். அவங்களே அடிச்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? இதுக்கப்புறம் இன்னும் 10 மேட்ச்ல வந்து டெஃபினட்டா 2 செஞ்சுரி இல்ல 3 செஞ்சுரி லோட் ஆக போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ரமணா. கண்டிப்பா அடிக்க போறாரு. கண்டிப்பா அடிக்க போறாரு. எல்லாருமே அடிக்கிறாரு. எல்லா வேர்ல்ட் பெஸ்ட் பவுலரையும் அடிக்கிறாரு. புவனேஸ்வர் அடிக்கிறாரு, எல்லாரையுமே போட்டு அடிக்கிறாருங்கிறப்போ டெஃபினட்டா ஸ்கில் இல்லாமலாம் பண்ணவே முடியாது. ஸோ எஸ், ஐ ஹோப் அந்த பையன் இதே கண்டினியூ பண்ணணும். யாரு கண்ணும் பற்றக்கூடாது. நம்ம இந்த மாதிரி பேசுற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அவங்க அவங்க சேனல்ல. ஸோ எந்த கண்ணும் படாம அவர் இதே மாதிரியே ஆடட்டும், நிறைய ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணட்டும். நமக்கு வந்து ஒரு இந்தியன் ஃபேனா பார்க்கறதுக்கு ஹாப்பியா இருக்கும் ரமணா. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படியே ஆர்சிபியோட பேட்டிங் வரல ரமணா. டாஸ் வந்துட்டு ஆர்ஆர் வின் பண்ணி சூஸ் பவுல் எடுத்தாங்க. பேட்டிங் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் ஆஃப் பர்கர் அண்ட் ஆர்ச்சர் எப்படி இருந்தது? அந்த ஸ்பெல்லையும் விராட் கோலி செம்மையா ஆனாரு நான் நினைக்கிறேன் ரமணா. சோ ஃபர்ஸ்ட் அவங்க பவுலிங் பவர் பிளே எப்படி இருந்தது, இவங்க பேட்டிங் எப்படி இருந்தது? எல்லாமே ஆர்ஆர் பவுலிங் பத்தி எல்லாமே அன்லக்கி தானே ஆக்சுவலா. அவங்களோட ஸ்பீடே அவங்களுக்கு வந்து ஒரு இதுவாயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர் எல்லாமே ஸ்பீடா போட்டு ஃபர்ஸ்ட் பால் ஆனா எக்ஸ்ட்ரானரி டெலிவரி நான் ஆக்சுவலி. அந்த பவுன்ஸ் அப்படியே போயிட்டு சால்ட்டுக்கு போட்ட பால் வந்து அப்படியே எகிரி போய் பால் எகிரிச்சு. கேட்ச் துருவ் ஜுரேலுக்கு. நெக்ஸ்ட் வந்து விராட் கோலி
ஃபர்ஸ்ட் ஒரு 4 பால் திணறினாரு. அதுக்கப்புறம் வந்து ஓகே இவர் ஸ்பீடா தான் போடுறாரு அப்படின்ட்டு ஒரு டெலிகேட் டச் தான், எல்லாமே டச் தான். டச் பண்ணியே 4-4-4 எடுத்தாரு. ஸோ அது ஒரு நல்ல நாக் நான் ஆக்சுவலி விராட் கோலியோடது. நெக்ஸ்ட் ரஜத் பட்டிதார், தேவதத் படிக்கல் கொஞ்சம் ஃபெயில் ஆயிட்டாரு இந்த வாட்டி, அவரால் அடிக்க முடியல. பட் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் போனதுக்கு அப்புறம் அவர் வந்து இன்டென்ட் காட்டினார், 3 பவுண்டரி அடிச்சாரு. ஸோ அதுவுமே நல்லதான் இன்டென்ட் காட்டினாரு. பட் ஆனா அவர் கண்டினியூ பண்ண முடியல. நெக்ஸ்ட் வந்து ரஜத் பட்டிதார், அவர் தானே நின்று நான் கேப்டன்சி பொறுப்பை எடுத்து அடிச்சு கொடுத்தாரு. இந்த மாதிரி தான் ஒரு கேப்டன் இருக்கணும்ன்ற மாதிரி காமிச்சாரு. நெக்ஸ்ட் வந்து குருணால் பாண்டியா, பேட்டிங்லனாலும் நல்லா மினி பேசர் போட்டாரு தான் ஆக்சுவலி மினி பேசர். நெக்ஸ்ட் வந்து ஜித்தேஷ் சர்மா, அவர் வந்து ஒழுங்கா பண்ண முடியல, அவருமே 5 of 8 பால்ஸ். நெக்ஸ்ட் டிம் டேவிடுமே வந்து ஸ்லோவர் பால்ஸ்க்கு எதுக்கு டிசைவ் ஆயிட்டாரு. அந்த நடுவில் ஒரு பவுலர் வந்தாரு, அவர் பேர் வந்து இது பிரிஜேஷ் சர்மா. அவரோட இம்பாக்ட் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அவர் வந்து ஒரு தேஷ்பாண்டேக்கு ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்தாங்க. அவருமே நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி எல்லாமே ஸ்லோவர் பால்ஸா போட்டு கண்டிப்பா ஆர்சிபிக்கு எதிர்க்க நல்லா போட்டாருன்னா ஒரு நல்ல பவுலிங் தானே. ஆக்சுவலி 4 overs 37 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, அதுவும் 2 மெயின் விக்கெட்ஸ் வேற. ஸோ நல்ல ஒரு பவுலிங் ஆக்சுவலி. அண்ட் ரொமாரி ஷெப்பர்டு, அவருமே நல்ல நாக், 11 balls 22 runs. அண்ட் வெங்கடேஷ் ஐயர் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு, 15 balls 29 runs. அதுதான் அவங்க 200க்கு வந்து கொண்டு வந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு லைன் அப் தான். அவுட் ஆனாலும் 200 கொண்டு வராங்க, என்ன ரமணா? அவுட் ஆனாலும் 200 கொண்டு வராங்கண்ணா ஆக்சுவலி. ஸோ அது ஒரு நல்ல அதுதான். எஸ், கண்டிப்பா ரமணா. எனக்கு என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஆர்ச்சரோட ஸ்பெல்லு. அவர் மேல எந்த தப்புமே இல்லை, எல்லா பாலுமே வந்துட்டு நல்ல டெலிவரிஸ். இருந்தாலும் ஒரு சில பால் வந்து எட்ஜஸ் போச்சு, ஒரு சில பால் விராட் கோலி வந்து பாத்துட்டாரு, ரைட்டு இவரை வந்து நம்ம எதிரடிலாம் அடிக்க கூடாது, போடட்டும் நீ என்ன ஸ்பீட் வேணா போடலாம், அப்படியே கைட் பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க அங்கன்னு அவர் வந்துட்டு அவருடைய கிளாஸை காமிச்சாரு. கொஞ்ச நேரம் ஆடினா கூட நம்ம இன்னொரு பவுலர் மறந்து ரமலாம், அந்த ரவி பிஷ்னாய் என்ன பவுலிங்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை ரமலா, இந்த வருஷம் ஒரு ரெவலேஷனா இருக்கிற ரவி பிஷ்னாயே எப்படியாவது திரும்ப அந்த இந்தியன் டீமுக்குள்ள கம்பேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்காரா? ஆமா, நான் பாத்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட பவுலிங்கோட ஆக்ஷன்ல காமிச்சாங்க. ஆக்சுவலி நமக்கே இந்த டிவில காமிச்சாங்க. அவரோட பவுலிங் ஆக்ஷனே வந்து ஒரு வைட் லைன்ல இருந்து போட ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் மிட் ஸ்டெம்ப்ல இருந்து போட்டதை இப்போ வைட் லைன்ல இருந்து போட்டிருக்காரு. ஏன்னா அவர் நல்ல ஒரு கூகுளி பவுலரு. ஸோ வைட் லைன்ல இருந்து போட்டா கரெக்டா ஸ்டெம்ஸுக்கு ஈஸியா போகும். ஸோ நல்ல பவுலிங் தான் அவர் பண்ணது. நல்ல இந்த மாதிரி வந்து ஒரு அவரோட பவுலிங்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து இப்ப இந்த சீசன் வந்து நல்லா பண்றது வந்து பார்க்க நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பா நான் இந்தியன் டீம்ல வரதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இப்போ வருண் சக்கரவர்த்தி நல்லா பண்ணல, மேபி ரவி பிஷ்னாய் கூட ட்ரை பண்ண சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் தான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ்ல இருக்காரு. போவே எனக்கு தெரிஞ்சு அவர் தான் எனக்கு தெரிஞ்சு விக்கெட் அதிகமா எடுப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் போக. ஸோ நல்ல கண்டிப்பா ரமணா, மேட்ச் அண்ட் மேட்ச் தான், மேட்ச் அண்ட் மேட்ச் 2 விக்கெட் 3 விக்கெட்ஸ் எடுத்துட்டே இருக்காரு. அப்படிங்கிறப்ப அதுவும் எடுக்கிறது எல்லாமே பெரிய பெரிய விக்கெட் எடுக்கிறாரு. இந்த மேட்ச் ஒரு விராட் கோலி எடுத்தாரு, போன மேட்ச்லயும் வந்துட்டு அவங்க டாப் பிளேயர்ஸ் எடுத்தாரு எம்ஐல. அப்படிங்கிறப்போ கண்டிப்பா நிறைய வந்து இம்ப்ரூவ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு டொமஸ்டிக்ல போயிட்டு. அண்ட் அந்த ரிசல்ட் வந்து இப்ப தெரியுது. கண்டிப்பா ரவி பிஷ்னாய், நானும் அது நம்பல ரமணா, டாப் பர்பிள் கேப் ஓவரா இவர் தான் முடிப்பாருன்னு எனக்கு ஒரு பிலீஃப் இருக்கு அவர் மேல. ஹோப் அவர் கண்டினியூ பண்ணட்டும் ரமணா. அண்ட் இவங்க பேட்டிங் அதான் ரமணா சொன்ன மாதிரி என்னன்னா அந்த ரன் ரேட் அப்போ மட்டுமே பார்த்து ஆடினதுனால அப்படியே வர வர அந்த ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல விக்கெட் விழுந்துட்டே இருந்தது. இன்னொரு பக்கம் இவரு நின்ட்டாரு ரஜத் பண்டிதார், அப்படியே ஒரு பக்கம் சூப்பரா ஆடினார் ரமணா. அந்த அவருக்கு தெரியும் அந்த 7 விக்கெட் போனதுக்கு அப்புறம் இம்பாக்ட் அப்பா வெங்கடேஷ் ஐயர் உள்ள அனுப்புறாங்க. அப்போ வந்து அவர் முடிவு பண்ணாரு, ரைட் இதுக்கு மேல நம்ம வந்து சிங்கிள்ஸ் ஆடினா வேலைக்கு ஆகாது, நமக்கு வந்து நம்ம அவுட் ஆனா கூட வெங்கி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சாரு. செம்மாடியே அடிச்சாரு அவருமே, சூப்பரா வந்து டேக் ஆன் பண்ணாரு ஸ்பின்னர்ஸை. நம்ம அதுதான் நான் 4 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் நம்மளா, ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு போட்டாலே வேற மாதிரி ஆடுறாரு ரஜத் பட்டிதார். கண்டிப்பா இவரை ஏன் என்ன கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஒரு T20 செட்டப்லயோ இல்ல ஒரு ஒன் டே செட்டப்லயோ எனக்கு தெரியல. அதுக்கு மாறா ஒரு டெஸ்ட் டெபியூட் கொடுத்தாங்க ஒரு சீரியஸ்ல அகைன்ஸ்ட் இங்கிலாந்துன்னு நினைக்கிறேன், ஒரு 2 years பேக். அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. T20 நல்லா விளையாடுறாரு, T20 சான்ஸ் கொடுக்காம டெஸ்ட்ல சான்ஸ் கொடுத்தாங்க. அது என்னால புரிஞ்சுக்க முடியல அவங்க பிடிஓட. இவர் இப்ப வர்றது கஷ்டம் தான் நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி இருக்கிற நல்ல இதுவே இப்போதைக்கு நல்ல டீம் தான். ஸோ இப்ப வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. மேபி ஆஃப்டர் ஒரு 5 years or 6 years வரதுக்கு வேணா சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. அது வரைக்கும் ஆமா நல்ல பிளேயர்ஸ் இப்ப இருக்காங்க. பட் அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 T20 டீம் போடுற அளவுக்கு நம்ம வந்து பிளேயர்ஸை வச்சிருக்கோம். அதுதான் ஒரு அட்வான்டேஜ். அதனாலதான் நம்ம இவ்வளவு பேசுறோம். ரஜத் பண்டிதார்ன்றோம், ரவி கிருஷ்ணா திரும்ப உள்ள வரலான்றோம், செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க. ராகுல், சூரியவன்ஷி ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க அப்படின்றோம். எல்லாருமே ஜெய்ஸ்வால் எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கே.
அப்ப ஒரு டீம் எப்படியா 11 பேர் பத்தாது, ஒரு 22 பேர் ஆடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நம்ம பேஸ் வச்சிருக்கோம் இல்ல ரமணா. இவங்க என்ன அதுதான் ஒரு பிளஸ் பண்ணுவோம், பாயிண்ட் இங்க. ஒரு சீரீஸ்க்கு ஒரு டீம் அனுப்புவோம். இந்த டீம் நீ இங்க போய்ப்பா, இன்னொரு கரெக்ட் டீம் நீ அங்க போயிருப்பா, அந்த மாதிரி அனுப்புவோம். கரெக்ட். ஏன்னா அவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க. நீங்க எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா கூட ஒரு சீரியஸ்க்கு ஒரு டீம் ட்ரை பண்ணலாம். அவ்வளவு இருக்கு வேர்ல்ட் கப் வரைக்கும் ட்ரை பண்றதுக்கே. ஸோ செமையா இருக்கு நம்ம பாக்குறதுக்கு. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் 200 ஒரு மாதிரி வந்தாங்க. வெங்கடேஷ் ஐயர் சூப்பரா அந்த லாஸ்ட் ஓவர் அடிச்சாரு, சந்தீப் சர்மா முடிச்சாங்க. சரி ஒரு காம்படிட்டிவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுதான் நம்ம ஓகே சேசிங் பார்க்கலாம். அந்த இவரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த எதிர்பார்த்தது அதான், ஓப்பனர்ஸ் விசஸ் ஹெசிலுட் இல்ல ஒரு புவி எப்படி போடுறாங்க எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கலாம் தான் வெயிட் பண்ணோம். எங்க அவரு ஓகே அந்த இவரு ஜெய்ஸ்வாலோடைய பால் செமையான டெலிவரி, ஹெசிலுட் போட்டு அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல இருந்து கீப்பர் கிட்ட கேட்ச். சரி அங்க அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி மேட்ச் மாறுமோன்னு நினைச்சேன். அதெல்லாம் கிடையாது. அங்கதான் அவர் அடிப்பேன். தானே அவுட் ஆனாரு, இங்க நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி வர்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் நம்மளாம் சொன்ன மாதிரி பவர் பிளேயே முடிச்சிட்டாரு. அந்த பக்கம் அவர்னா அடுத்து துருவ் ஜுரேல் அவர் வேற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. அவரும் என்ன இன்னிங்ஸ். ஸோ பத்தாவதுக்கு ஜடேஜாவை மேல கொண்டு வந்து அப்படியே ரொம்ப ஸ்டடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் விக்கெட் போகக்கூடாது, ஒரு குயிக்கா நடுவில் கொஞ்சம் குருணால் பாண்டியா போட்டு விக்கெட் எடுத்தவனே ரைட்டு இதுக்கு மேலே ஜடேஜாவை கொண்டு வந்துடலாம். ஸோ எல்லாமே செம்மையா பண்றாங்க. நம்ம ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாவும் சரி கேப்டன்சியும் சரி எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கிறோம்னா இந்த வருஷம் மேபி இதுதான் அவங்களோட வருஷமா. போன வருஷம் நம்ம ஆர்சிபிக்கு பேசின மாதிரி இந்த வருஷம் ஆர்ஆரா. நான் நினைச்சேன் டெல்லிக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைச்சேன். பட் ஆனா ஆர்ஆர் என்னோட மைண்ட்லயே இல்ல. ஆனா இப்ப வந்து செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ ஆர்ஆருக்குமே சான்ஸ் இருக்கு. நான் கண்டிப்பா கப்படிக்க சான்ஸ் இருக்கு ஆர்ஆருக்கு. அதான் நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தோம் அப்படின்னா எஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, 4 out of 4 வின்ஸ். இதுக்கப்புறம் அவங்க 2-3 மேட்ச் தோத்தா கூட அவங்களுக்கு அவ்வளோ இல்லை, ஸ்டில் அந்த டாப் 4ல தான் இருக்க மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஆர்சிபி எஸ் குவாலிஃபை ஆயிடுவாங்க தேர்ட்ல தான் கண்டிப்பா. இருக்காங்க. குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு தான் எஸ் தோணுது. குவாலிஃபை கண்டிப்பா. ஆயிடுவாங்கன்னு எனக்கு வந்து சூரியவன்ஷி இன்னும் ஒரு 3 இன்னிங்ஸ் இந்த மாதிரி ஆடினார்னா போதுமே, துண்டா வின் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. பத்தாவதுக்கு ஜெய்ஷ்வால் அடிக்கிறாரு, ஹிட்மாருக்கு இன்னும் படல, அவரு இன்னும் அடிக்க ஆரம்பிச்சாருன்னா அவருக்கும் செம்மையா இருக்கும் இது பாக்குறதுக்கு. கேட்க நம்மளா நினைச்சேன். ஆக்சுவலி மிடில் ஆர்டர் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களா ஆக்சுவலி ஆர்ஆர்ல? கரெக்டான கொஸ்டின் ரமணா. என்னன்னா மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்ஸ் இருக்குதான். என்னன்னா ரியான் பராகே நம்ம பேசுறோம், அவர் வந்து சிக்ஸ் சிக்ஸ் அடிக்கிறாரு அப்பப்போ, ஆனா கன்சிஸ்டன்டா அடிக்கிறது இல்ல. அதே மாதிரி ஹிட்மயரை வந்துட்டு அவங்க யூஸ் பண்றது எனக்கு இன்னும் தப்பா தெரியுது ரமணா. மேபி ஹிட்மயரை நம்பர் 4 ஆட வச்சுட்டு ரியான் பராக் நம்பர் 5 வரணும்னு நான் நினைக்கிறேன் ரமணா. ஏன்னா வேற ஆப்ஷன் இல்ல, ரொம்பவும் ஹிட்மயரை கீழே ஆடினா அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. போன வருஷம் அது ஒர்க் அவுட் ஆச்சு ஒரு சில மேட்சஸ், பட் இந்த வருஷம் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அது இல்லாம பினிஷிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா இருக்காரு, பட் ஜடேஜா வந்து பழைய ஜடேஜாவா இல்ல, ரன்ன பால் தான் அவர் ஆடுறாரு. இந்த மேட்ச்க்கு அது போதுமானதா இருந்தது. ஆனா நம்ம அந்த சிஎஸ்கேல கடைசி 2 பால்ல 10 ரன் அடிச்சு வின் பண்ணி கொடுத்த அந்த ஜடேஜா இன்னும் பார்க்கல. ஆமா, ஸோ ரியான் அங்க பராகே ஒரு கொஸ்டின் நின்னா மார்க் இருக்கு. முடிச்சிருப்பாரு ஆக்சுவலி இந்த மேட்ச். அவர் அடிக்க போன தப்பு. டபுள்ஸ் ஆர் சிங்கிள்ஸ் கரெக்ட். எடுத்திருந்தாலும் இந்த மேட்ச் வின் பண்ணிருக்கலாம். அவர் அடிக்க போன தப்பு. சோ அதனால தான் மிடில் ஆர்டர் கொஸ்டினபிளா இருக்கு நான் ஆக்சுவலி. கண்டிப்பா ரமணா, நீ சொன்ன மாதிரி குஜராத்துக்கு எப்படி அந்த டாப் 3 ஸ்ட்ரென்த்தோ இங்கேயும் வந்து அதே மாதிரி தான் இருக்கு. பார்க்கும்போது டாப் 3 தான் ஸ்ட்ரென்த்தா இருக்கு. டாப் 3ல யாராவது ஒருத்தர் அடிச்சுட்டே வர்றதுனால அவங்க வின் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நீ இன்னைக்கு இன்னைக்கு ஆர்சிபிக்கு வந்த நிலைமை நாளைக்கு ஆர்ஆருக்கு வந்துச்சுன்னா தான் அவங்களுடைய மிடில் ஆர்டர் எப்படி இருக்குன்னு அவங்க நமக்கு வந்து தெரியும் ரமணா. ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ரமணா. கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு கொஸ்டின். ஸோ அது அவங்க போன மேட்சஸ்ல பட் எந்த டீம் இவங்களை ட்ரபிள் பண்ண போறாங்க அதான கேள்வியே. இதுக்கு மேல எந்த டீமோட பவுலிங்கும் ட்ரபிள் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. மேபி ஒரு டெல்லி அகைன்ஸ்ட் பஞ்சாப். டெல்லி விளையாடும் போதோ ஒரு பஞ்சாப் விளையாடும் போதோ பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அவங்களுடைய எக்ஸ்போஸ் ஆகுமா டாப் 3 அப்படின்னு பார்க்கலாம் ரமணா. ஸோ அதான் ரமணா. and இந்த மேட்சோட அவனோட டேக் அவேஸ் என்ன ரமணா? டேக்காவேஸை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபேவரட் பிளேயர் வந்து சூரியவன்ஷி ஆயிட்டாருண்ணா. நிஜமாவே செம்ம பேட்டிங். நெக்ஸ்ட் பவுலிங் வந்து இந்த வாட்டி சொல்ற மாதிரி இல்ல, எனக்கு 2 டீம்லயுமே சொல்ற மாதிரி இல்ல. சோ எனக்கு பிடிச்ச பிளேயர் வந்து நான் சூரியவன்ஷின்னு சொல்றேன். கண்டிப்பா ரமணா, எனக்கும் அதேதான் சூரியவன்ஷி. and இந்த பக்கம் நான் ரஜத் படிதாரும் சொல்லுவேன். ஏன்னா அந்த ப்ரெஷர் நாக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து 200 கொண்டு வர்றதுக்கு அவருடைய நாக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ரமணா. ஸோ அது கண்டிப்பா சொல்லி அவர் ரஜத் படிதார் அவரால் முடிஞ்சது அவர் பண்றாரு. என்னன்னா அந்த டீம் காம்பினேஷன் சரியா இல்ல ரமணா. அவங்களும் வந்துட்டு அந்த இம்பாக்ட் பிளேயரா வந்து சுயேஷை வச்சதுனால இப்ப அவர் உள்ள வர முடியல, வெங்கடேஷர் உள்ள வந்ததுனால. ஒரு நான் டேவிடெல்லாம் அந்த பவுலிங் கூட வச்சார். அபிநந்தன் சிங் அந்த அபிநந்தன் சிங்குங்கிறவர் எதுக்கு பிளேயிங் 11ல ஆடுறாங்கன்னு எனக்கு தெரியல. நீ நினைச்சு பாரு, மேபி அவர் இம்பாக்ட் சப்ல இருந்து சுயேஷ் சர்மா உள்ள இருந்திருந்தா கூட பெருசா வந்து டிஃபரெண்ட் தெரிஞ்சிருக்காது வெங்கி உள்ள வந்ததுனால கூட. மேபி அந்த அபிநந்தன் சிங் எனக்கு தெரிஞ்சு அவருடைய கோட்டா ஓவர்னு நினைக்கிறேன். வேற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்து ஆகணும் ரமணா. வேற யாராவது பாப்பாங்க. ஒருத்தர் உள்ள கொண்டு வரணும். ஒரு மங்கேஷ் யாதவ்னு ஒருத்தர் இருக்காரு, இல்ல வேற யாராவது ஒருத்தர் உள்ள கொண்டு வந்தாதான் வேலைக்கு ஆகும். ஏன்னா போட்டு
எவ்வளவு போட்டாலும் அடிச்சு திருப்பி ரிமீட் அடிக்கிறாங்க. அவரை போட்டு 3 overs 50 ரன்ஸ் கொடுத்துட்டாரு இந்த மேட்ச்ல. இன்னும் ஒரு ஓவர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அவரு. ஸோ அந்த அடி அடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு சான்ஸே இல்லை. அவர் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணா இன்னும் அடிதான் வாங்குவாங்க ஆர்சிபி. ஸோ கண்டிப்பா அதுக்கு ஒரு பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்து ஆகணும் அவங்க. அண்ட் இம்பாக்ட் அப்படியே அவங்க கொஞ்சம் கண்ணு வச்சு ஆகணும் ரமணா. எப்படியாவது ஒருத்தரை சுயாஷை உள்ள கொண்டு வந்தாங்களோ அதுதான். இப்போ பார்க்கலாம் ரமணா. இப்போதைக்கு அன்பீட்டன். ஆர்சிபி ஒரு அடி வாங்கியிருக்காங்க. திரும்ப ஒரு பிக் மேட்ச் ரமணா ஆர்சிபி விசஸ் எம்ஐ அடுத்த மேட்ச். ஸோ அங்க வந்துட்டு யார் என்ன பண்ண போறாங்க, அங்கேயும் வந்து தோத்துட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எம்ஐ. ஸோ அது ஒரு பெரிய மேட்சா இருக்க போது ரமணா. பார்க்கலாம் அந்த மேட்சஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் ரமணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.